வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வினாவடியில இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், முகலாய வம்சத்தின் 5வது பேரரசரான ஷாஜகானை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். குறிப்பாக ஷாஜகான் அவருடைய இயற்பெயர் குர்ரம் ஆகும். அவருடைய இயற்பெயர் குர்ரம் ஆகும். ஷிஜாவுத்தீன் முகமது குர்ரம் அல்லது ஷிஜாவுத்தீன் முகமது ஷாஜகான் என்று அழைக்கப்படும் இவர் ஜஹாங்கீருக்கு அடுத்தபடியாக 1628 முதல் 1658 வரை ஆட்சி புரிந்துள்ளார். 1628 முதல் 1658 வரை இவர் ஆட்சி புரிந்துள்ளார். இவர் குறிப்பாக ஜனவரி 5, 1592ஆம் ஆண்டு லாகூரில் பிறந்துள்ளார். ஜனவரி 5, 1592ஆம் ஆண்டு லாகூரில் இவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருடைய காலத்தில் பார்க்கும்போது குறிப்பாக கட்டடக்கலையின் பொற்காலம் என்று இவருடைய காலத்தை அழைக்கிறாங்க. கட்டடக்கலையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இவருடைய காலத்தில் பல்வேறு வகையான கட்டடங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் அதிகமாக குறிப்பாக சிவப்பு பளிங்கு கற்களை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்தியவர் அக்பர். இவர் சிவப்பு பளிங்கு கற்களை அதிகம் பயன்படுத்தியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவருடைய காலத்தை கட்டிடக்கலையின் பொற்காலம் ஏன் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய காலத்தில் தான் இவர்தான் தாஜ்மஹாலை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழும் தாஜ்மஹால் இந்தியாவின் ஒரு சிறந்த கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக யாரை குறிப்பிடுறாங்கனாக்கா ஷாஜகானை குறிப்பிடுறாங்க. அவருடைய மனைவியான மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு கல்லறை தான் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. தாஜ்மஹால் ஆனது குறிப்பாக அவருடைய மனைவியான மும்தாஜோடைய அவர் மீது கொண்ட ஆசையின் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. மும்தாஜ் ஆனது குறிப்பாக இவங்க மும்தாஜ் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய இயற்பெயர் அர்சுமந்த் பானு பேகம். அர்சுமந்த் பானு பேகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவங்க 1593ஆம் ஆண்டு லாகூரில் பிறந்திருக்கிறாங்க. ஆக்ராவில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. சரிங்களா. 1593ஆம் ஆண்டு ஆக்ராவில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவங்க இருவருக்கும் பார்க்கும்போது 1612ஆம் ஆண்டு ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. மும்தாஜ் ஆனவங்க பார்க்கும்போது 1631 தன்னுடைய 14வது குழந்தை பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இறந்துடுறாங்க. இவங்களுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. தாஜ்மஹால் ஆனது குறிப்பாக உலக அதிசயங்கள் ஒன்றாக திகழக்கூடிய தாஜ்மஹால் 1631 1654 வரை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக 22 ஆண்டுகள் 22,000 பணியாளர்களை கொண்டு இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதை தவிர இவருடைய காலத்தில் கோட்டைகள் பல கட்டப்பட்டிருக்கு, கல்லறைகள் பல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா. அந்த வகையில் இவருடைய ஆட்சியானது 1628 முதல் 1658 வரை இவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆட்சி இருந்திருக்கு அப்படின்றாங்க. இவருக்கு அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவுரங்கசீப்பை குறிப்பிடுறாங்க. சரிங்களா. அவருடைய ஆட்சி 1658 முதல் 1707 வரை இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் நான் குறிப்பிடுறேன். குறிப்பாக தாஜ்மஹாலுடைய வடிவமைத்தும் கட்டப்பட்ட காலமும் அதை தொடர்ந்து மும்தாஜின் நினைவாக கட்டப்பட்டது. ஷாஜகான் பார்த்தீங்கன்னாக்கா முகலாய வம்சத்தின் 5வது பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா கட்டடக்கலையின் பொற்காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இந்த தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் கடைசியாக 1666ஆம் ஆண்டு இறந்து போகிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது குர்ரம் என்ற இயற்பெயருடன் ஷாஜகான் ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா. தொடர்ந்து படிங்க, வெற்றி உங்களுக்காகவே. சரிங்களா. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து உங்களோடு நான். நன்றி.